ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எடுத்துக்காட்டு 6/14 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். sin a divided by secant a plus tan a minus 1 plus cos a divided by cosecant a plus cot a minus 1 equal to 1 என நிரூபிக்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தீர்வு பாருங்கள். sin a divided by secant a plus tan a minus 1 plus cos a divided by cosecant a plus cot a minus 1. இப்போ இதை எழுதிட்டோம். இதை பார்த்த உடனே நீங்கள் நினைக்கலாம், இதுக்கு நம்ம secant aக்கு 1 by cos aனும் tan aக்கு sin by cos a இதையெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா இந்த மேலே இருக்கு இல்லையா, sin a cos a இது எல்லாமே கேன்சல் ஆகாது, சிம்பிளிஃபை பண்ண முடியாது. நம்ம ஆன்சர் 1ன்னு கொண்டு வரணும். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரெண்டையும் நம்ம கிராஸாக மல்டிப்ளை பண்ணி காமன் எடுத்து போகிறோம். இப்போ பாருங்கள், கீழே secant a plus tan a minus 1ங்கிற டேர்மையும் cosecant a plus cot a minus 1ங்கிற டேர்மையும் பொதுவாக எடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன வரும் சொல்லுங்கள், sin a கூட இந்த டேர்ம், இதில் இந்த டேர்ம் இல்லாதனால அதை போட்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். cosecant a plus cot a minus 1 அடுத்து plus cos a. இப்போது cos a இந்த இதில் இந்த டேர்ம் இல்லாதனால அதை போட்டு மல்டிப்ளை பண்ண போகிற பாருங்கள். cos a இன்ட்டு secant a plus tan a minus 1. ஓகேவா, புரிஞ்சுதுங்களா? அதாவது இந்த ரெண்டு டேர்மையும் காமனாக கீழே எடுத்துட்டு இங்கே sin a இன்ட்டு இந்த டேர்ம் இதில் இல்லை, அதனால் இதை இங்கேயும் காஸ் கூட இதையும் போட்டு மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சைன் இருக்குங்க இல்லைங்களா, sin ஏவையும் cos ஏவையும் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும், sin a இன்ட்டு cosecant a plus sin a இன்ட்டு cot a மைனஸ் sin a இது ஒரு டேர்ம் ப்ளஸ் அந்த cos a இப்போ உள்ளே போச்சுன்னா cos a into secant a plus cos a into tan a minus cos a. ஓகேவா, இது ஒன்று divided by இந்த கீழே இருக்கிற டேர்மை நம்ம மேலே இருக்கிறத சுருக்கிற வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல, அதை அப்படியே தான் வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா, cosecant a plus cot a minus 1. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இதை நான் சேஞ்ச் பண்ணி எழுத போகிறேன். கொசிக்கண்ட்டுங்கிறத 1 by சைனுன்னும் காட்டுங்கிறத காஸ் பை சைனுன்னும் எழுத போகிறேன். பாருங்கள், sin a அப்படியே இருக்குது, கொசிக்கனுங்கிறத 1 by sin aன்னு எழுதியிருக்கேன், ப்ளஸ் sin a இன்ட்டு cos a டிவைடட் பை sin a மைனஸ் sin a. ஓகேவா, புரிஞ்சுதுங்களா? அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி cos a இன்ட்டு 1 by cos aன்னு எடுத்துக்கிட்டேன், ப்ளஸ் cos a இன்ட்டு tan aவை sin a டிவைடட் பை cos aனும் மைனஸ் cos aவை அப்படியேவும் வச்சுக்கிட்டாச்சு, டிவைடட் பை secant a plus tan a minus 1 cosecant a plus cot a minus 1. ஓகேவா, இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இதையும் சைனுக்கு சைன் கேன்சல் ஆயிரும், இங்கே காசுக்கு காசு, இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ பண்ணியாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறத நம்ம எழுத போகிற பாருங்கள். என்ன இருக்குது, இங்கே எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, பேலன்ஸ் ஒன்று தான் இருக்குது, ப்ளஸ் இங்கே சைன் கேன்சல் ஆயாச்சு, காசு இருக்குது, cos a மைனஸ் sin a இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி அந்த இதில் ரெண்டும் கேன்சல் ஆயாச்சு, 1 ப்ளஸ் sin a மைனஸ் cos a divided by
secant A plus tan A minus 1 cosecant A plus cot A minus 1. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், இதில் இன்னும் கம்மி பண்ண போகிறோம். கொசிகண்ட் ப்ளஸில் இருக்குது, கொசிகண்ட் காஸ் ஏ மைனஸ் காஸ் ஏ போயிடுமா? சைன் ஏக்கு மைனஸ் சைன் ஏ போயிடுமா? பேலன்ஸ் என்ன இருக்குது? 2. அவ்வளோதான். எவ்வளோ பெருசு இருந்ததை இப்போ சிம்ப்ளிஃபை பண்ணிட்டோம். கீழே மட்டும் இன்னும் அப்படியே இருக்குது. இனி அடுத்து கீழே தான் பண்ண போகிறோம். மேலே இருக்கிறது அப்படியே வச்சுக்க போகிறோம். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் மைனஸ் மாறினாலும் உங்களுக்கு ஆன்சரே கீழே மாறி வந்துடும். கரெக்டாக பார்த்து போடுங்க. இப்போது கீழே இருக்கிறத நான் ஆல்ரெடி சொன்னேன்னா சீக்கண்ட்டுங்கிறத 1/cos sin/cos அந்த மாதிரி மாற்றி எழுத போகிறோம். 2 அப்படியே இருக்குது. சீக்கண்ட் எப்படி எழுதலாம் சொல்லுங்கள்? 1/cos A ப்ளஸ் tan ஏங்கிறத sin A divided by cos A minus 1. இது ஒன்று. ரெண்டும் மல்டிப்ளையில் தான் இருக்குது. கொசிக்கனுங்கிறத 1/sin ப்ளஸ் காட்டுங்கிறத cos A by sin A minus 1. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 2 அப்படியே இருக்குது. கீழே பொதுவாக எடுக்க போகிறோம். அதாவது இங்கேயும் காசு இருக்குது, இங்கேயும் காசு இருக்குது. அப்போ இங்கே காசு வரணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? மேலே கீழே காசாலாம் பெருக்கி வைப்போமா? அதே தான் பண்ண போகிறோம். அப்போ காசை கீழே பொதுவாக எடுத்துக்கிறோம். காஸ் ஏவை மேலே என்ன வரும் பாருங்கள்? 1 + sin A. இங்கே காசு இல்லாதனால அப்போ மைனஸ் காசு ஏன்னு வந்துடுமா பெருக்கி வைக்கும்போது? ஓகே, இங்கே sin ஏவை பொதுவாக எடுக்க போகிறோம். அப்போ 1 + cos A, இங்கே -1ங்கிறது மைனஸ் sin A. புரிஞ்சுதுங்களா? புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. அடுத்து பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பில் அதாவது இங்கே கீழே இருக்கிற ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது, பெருக்கல்ல தான் இருக்குது. sin A cos A, அதாவது இந்த 2 டேர்மும். அப்போது sin A × cos Aங்கிறத நம்ம மேலே இங்கே 2 கிட்ட கொண்டு போய் எழுத போகிறோம். ஓகேங்களா? அதாவது கீழே வகுத்தல் இருக்கிறது இந்த சைடு வரும்போது பெருக்கல்ல மாறும், தலைகீழியாக வருமா? தலைகீழியாக வரும்போது இந்த sin A cos Aங்கிறது இங்கே போய் தொகுதியில் போயிடும். அப்போ அது என்னென்ன வரும்? 2 sin A cos A divided by 1 + sin A minus cos A into 1 + cos A minus sin A. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? அதாவது இங்கே இருக்கிற cos A × sin A ரெண்டும் மல்டிப்ளை இருக்கிறத நம்ம மேலே கொண்டு போய் எழுதியிருக்கிறோம். திருப்பி எழுதும்போது தலைகீழாக போகும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நல்லா பாருங்கள், என்ன இருக்குன்னா 2 sin A cos A divided by 1 + sin A minus cos A into 1 + cos A minus sin Aன்னு இருக்கா? இதை வந்து நம்ம ஃபார்முலா படி எழுத போகிறோம். கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன சேஞ்ச் பண்ண போகிறோன்னு பாருங்கள். மேலே இருக்கிறது அப்படியே இருக்குது. 2 sin A cos A divided by ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே தான் வச்சுக்க போகிறோம். 1 + sin A minus cos A. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 1 இங்கே இந்த இதிலிருந்து மைனஸை மட்டும் வெளியே எடுக்க போகிறோம். அப்போ மைனஸை எடுத்தோன்னா என்ன ஆகும்? மைனஸை வெளியே எடுத்துட்டோன்னா ப்ளஸ் காசுன்னு இருக்கிறது மைனஸ் காசுன்னு ஆகும், மைனஸ் சைன் இருக்கிறது ப்ளஸ் சைன் ஆகும். அதாவது பாருங்கள், sin A minus cos A இப்படி வருமா? ஓகேங்களா? புரியுதா பாருங்கள். அதாவது 1 அப்படியே தனியாக வச்சுட்டோம், மைனஸை மட்டும் எடுத்துட்டோம்னா மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ன்னு ஆகும், ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் ஆகும். இப்போ ஓகேவா? இப்போ பாருங்கள், 2 டைமும் ஒரே மாதிரி தெரியுதா? A + B × A - B ஃபார்முலா வந்துச்சுங்களா? இதுக்கு வேண்டி இந்த ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஃபார்முலா படி எழுதுங்க. 2 sin A × cos A divided by A + B × A - B. என்ன ஃபார்முலா? A² - B². அதாவது 1² - B²னா பிங்கிற இடத்துல தான் என்ன இருக்குது?
sin A மைனஸ் cos A. ஓகேவா, எழுதியாச்சா? புரிஞ்சுதுங்களா? அதாவது 1 ஸ்கொயர் A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் மாதிரி எழுதியிருக்கோம். இப்போ இன்னொரு ஃபார்முலா இருங்க, இந்த சைடில் இந்த ஃபார்முலா வேணும், நான் எழுதி விட்டுறேன். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோன்னா A + B × A - B = A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள், A - B the whole square ஃபார்முலாவா? ஃபார்முலா என்ன? A - B the whole square = A ஸ்கொயர் + B ஸ்கொயர் மைனஸ் 2AB. ஓகேவா? அதை கொண்டு வந்து இங்கே போடுங்க. 2 sin A cos A டிவைடட் பை அந்த 1 அப்படியே இருக்குது, இங்கே உள்ளதான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போது A - B the whole square = A ஸ்கொயர் + B ஸ்கொயர் மைனஸ் 2 AB. ஓகேவா? ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன, sin ஸ்கொயர் A + cos ஸ்கொயர் A = 1. இதை கொண்டு வந்து இங்கே போடுங்க. 2 sin A cos A டிவைடட் பை 1 மைனஸ், இப்போ இதுக்கு பதிலாக 1 மைனஸ் 2 sin A × cos A. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், 1 - 1 0 ஆயிடுதா? இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 sin A cos A டிவைடட் பை, இங்கே 1 - 1 0 ஆயிரும், இங்கே இருக்கிற மைனஸ் இங்கே வரும்போது இதுவும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 sin A cos A கேன்சல் ஆயிருமா? = 1. அவ்வளோதாங்க, ப்ரூஃப் பண்ணிட்டோம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் மைனஸ் கொஞ்சம் ஒரு இடத்துல கூட சேஞ்ச் ஆகாமல் போட்டுட்டு வரணும். கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் ஆன்சரே சேஞ்ச் ஆயிரும், அப்புறம் கன்ஃபியூஷன் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.